இப்போ வந்து ஒரு பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அதே மாதிரி 2 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சால் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ வந்துட்டு ஒரு வெங்காயத்தை நல்லா பெருசு பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ பாருங்க நம்மளோட ஆனியன் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டோட வாசனை போகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். 1 தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா தக்காளியெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்குவோம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோங்க. இப்போ வந்துட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். 1/4 கப் தயிர் செய்து எடுத்துருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். 3 கப் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 1/2 கப் ஒரு கப்புக்கு 1/2 கப் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. உப்பு வந்து கொஞ்சம் கரிப்பாக தான் இருக்கணும். டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நம்ம இதை மூடி வச்சுருவோம். நம்மளோட பிரியாணியை பாருங்க. இப்போ இப்படி உதிரி உதிரியாக வந்துருக்குன்னு பாருங்க. சூப்பராக வந்திருக்கு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.